ஊழியம் கொள்ளும்படி வராமல், அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். ஆமா, the substitutionary sacrifice, substitution நமக்கு பதிலாக, மற்றவர்களுக்கு பதிலாக நாம் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். அதான் the substitutionary suffering, மற்றவர்களுக்காக துன்பம் ஏற்றுக்கொள்வது. அதைதான் அவர்கள் வலியுறுத்தினார்கள். மூன்றாவதாக the cross as obedience to the Father, மத்தேயு 26:39 நாம் பார்க்க முடியும். அதுல சொல்லப்பட்டிருக்கும் கெத்செமனே தோட்டத்துல, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உமது சித்தம் நிறைவேறு. So the cross is obedience to the Father. கடவுள் அவரை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அதை நிறைவேற்றுகிறவராக அவரை இந்த சமநோக்கு நூட்கள் சித்தரிக்கின்றன, விவரிக்கின்றன. அதே போன்று the cross is a abandonment and human weakness. இது மனித துன்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மார்க் 15:34 வாசிங்க. மை காட் why have you forsaken me? ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டு? ஒரு நீதிமானை கடவுள் எப்பொழுதும் கைவிட மாட்டார். ஆனாலும் கடவுளே அந்த வார்த்தை அங்கே சொல்றாருல்ல, இயேசுவே சொல்றார், நீ ஏன் சாமி என்ன கைவிட்டு? உன்னுடைய சித்தத்துக்கு தான் நான் ஒப்பு கொடுத்தேன், வாழ்றேன். ஆனால் அவர் சிலுவைக்கு போகணும்னு கடவுளுடைய திட்டம். அல்லேலூயா. அதை அனுபவிக்கணும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். இந்த உலகம் ரட்சிக்க தன் ஜீவனை கடவுள் கொடுத்தார். ஆகவே இந்த சிலுவையை எப்படி அவர்கள் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய வேதனையின் அடையாளமாக, சாதாரண எளிய மக்களின் துன்பமாக அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆமென். அதே போன்று the cross reveals true identity, ஒரு உண்மையான அந்த நிலைப்பாடை, வெளிப்பாட்டை இந்த சிலுவையில் அவர்கள் காண்பிக்கிறார்கள். இந்த உண்மையான கடவுளினுடைய அந்த நிலைப்பாட்டு. மார்க் 15:39. எல்லாம் நமக்கு 4 சுவிசேஷங்கள் உண்டு. அதுல முதலாவதாக எழுதப்பட்டது எந்த சுவிசேஷங்க? எது எழுதப்பட்டது சொல்லுங்களேன். முதல் எழுதப்பட்ட நற்செய்தி நூல் எது? மார்க் தான். நமக்கு மத்தேயு மார்க் அப்படின்னு தொடங்கினாலும் கூட எல்லாம் தியாலஜின்ஸ் யாராக கூட இருக்கட்டும், முதலாவது எந்த சோர்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்னா மார்க்கு தான் போவாங்க. அப்படி மார்க் போகின்ற பொழுது மார்க்கில் அந்த உழ்த்தெழுதல் முன்பதாக எழுதப்படவில்லை. உழ்த்தெழுதலை பற்றி அவர் எழுதலை. அதுக்கு பிற்பாடு தான் அந்த மார்க் அதில் இணைக்கிறார். ஆனால் அவர் சிலுவை குறித்து ஆழமாக வலியுறுத்தினார். சீடத்துவத்தை குறித்து இவர்கள் ஆழமாக வலியுறுத்தினார்கள். மனித தன்மையை குறித்து இவர்கள் ஆழமாக வலியுறுத்தினார்கள். கடவுள் மனித தன்மையோடு இவ்வுலகத்திற்கு வந்தார். அவரை ஒரு ராஜாவாக ஒரு பார்வை உண்டு இல்ல, மத்தேயு அவரை ஒரு ராஜாவாக காண்பிக்க அவர் முயல்கிறார், ஒரு யூதனாக காண்பிக்க முயல்கிறார். அதே போன்று லூக்காவை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஏழையின் பங்காளராக, ஏழைகளை நேசிக்கிறவராக அவர் காண்பிக்க முயல்கிறார். அதே போன்று மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மனுஷகுமாரன் என்பதை அவர் காண்பிக்க முயல்கிறார். ஆனால் இவர்கள் அனைவரிலும் கூட யோவானுடைய பார்வை மிகவும் நெருங்கிய ஒரு பார்வை. இயேசுனுடைய வாழ்க்கையை எருசலேமிலே தொடங்கி எருசலேமிலே நிறைவு செய்கின்ற ஒரு பார்வையை அவர் பெற்றிருந்தார். That the cross bring universal impact. அந்த சிலுவை எவ்விதமாக இந்த உலகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதனை அவர்கள் வலியுறுத்தினார்கள். The darkness, எப்படி உலகத்தில் இருள் இருக்கிறது, அந்த இருளிலிருந்து எப்படி நம்மை கடவுள் கொண்டு வருகிறார் என்பதை அவர்கள் வலியுறுத்தினார்கள். மத்தேயு 27:51 நாம் பார்க்க முடியும். ஆகவே இவருடைய கூற்று எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சிலுவை என்பது ஒரு துன்புறுத்தலின், சிலுவை என்பது
ஒரு அர்ப்பணிப்பன். சிலுவை என்பது ஒரு கீழ்ப்படிதலின், சிலுவையில் கடவுள் அவர் தேவனுடைய மகன் என்பதை வெளிப்படுத்துவதின் ஒரு அடையாளமாக சீடத்துவத்தினுடைய பாதையில் the follow his path, அவருடைய பாடுகள் மட்டும் இல்லை, அந்த பாதையை ஒரு உண்மையான ஒரு சீடன் மரண பரியந்தமோ சென்று மரிக்கிறவன், கடவுளுக்காக சாட்சியாக மரிக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். ஆகவே இது அவருடைய கூற்று. இரண்டாவதாக ஜோஹனைன் தியாலஜி ஆஃப் கிராஸ். இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதோ இந்த உலகத்துல அவர் பாடுபட்டார் மரித்தார் இப்படி பார்க்காதீங்கப்பா, அது மகிமைக்குரியதா பாருங்க. ஆமென். The cross is a glorification. கடவுளுக்கே மாட்சி, கடவுளை மாட்சிப்படுத்தும்படியாக அவர் மரித்தார். யோவான் 12:23 நாம் பார்க்கிறோம். படிங்களேன். மனுஷ, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. வந்தது. மிகுந்த பலனை கொடுக்கும். The cross is a glory. நான் மரித்தாதான் உங்களுக்கு பலன். அதுதான் அதுடைய பலனாக தான் நம்ம ஈஸ்டரை கொண்டாடுறோம். ரெண்டாவது அவர் சொல்வது என்னன்னா, the cross is a lifting up, நம்மை தூக்கி விடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதுதான் இந்த மோசஸுடைய அந்த ஸ்டோரி. யோவான் 3:14 நாம் பார்க்கிறோம் இல்லை, எப்படி அந்த மோசையின் காலத்தில் அந்த மக்கள் எல்லாம் பாவம் செய்த பொழுது எல்லாரும் அந்த சர்பத்தை பாருங்க, அப்பொழுது நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, பிழைத்து கொள்வீர்கள். அதே போன்றுதான் இயேசுவும் இவ்வுலகத்தை மீட்டெடுப்பதற்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை மிக ஆழமாக அவர் வலியுறுத்துகிறார். மூன்றாவதாக the cross as the lamb of God. யோவான் 1:29. இவர்தான் யார்? இவரு அந்த யார் சொல்வாரு? யோவான் ஸ்தானம் சொல்வார், உலகத்தின் பாவங்களை. ஆமா, தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான். அவர்களுக்காகத்தான் இவர் வந்தார். அப்புறம் அவர் என்ன சொல்வாருன்னா, the cross as a fulfillment of mission. கடவுளுடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றினார். ஆகவே தான் யோவான் தான் அந்த 7 வார்த்தையில் கடைசி வார்த்தையை அவர் முடிப்பார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. யோவான் 19:30 நாம் அதை பார்க்க முடியும். இவர் என்ன சொல்வாருன்னா, இன்னும் ஆழமாக சென்று the cross is a source of life. அது நமக்கு பயப்படாதீங்க, அந்த சிலுவை பார்த்து ஓடாதீங்க, சஃபரிங்கை பார்த்து, அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கிறது என்பதனை அவர் ஆழமாக சொல்வார். கடவுள் தன்னுடைய அன்பை இது மூலமாக தாங்க வெளிப்படுத்தினாரு. the cross is a divine love revealed. அவர் மூலமாகத்தான் இதை வெளிப்படுத்தினார். அதுதான் யோவான், என்னதான் அவங்க பைபிள் என்னதான் சொன்னாலும் யோவான் 3:16 இல்லாம முடிக்கவே முடியாது. கடைசியா அவருடைய எழுத்துக்களில் the cross is a victory not defeat. ஒரு தோல்வியின் கருவி அல்ல, அது ஒரு வெற்றியின் கருவி. அல்லேலூயா. அதை நாம் திருமறையில் பார்க்க முடியும். அதே போன்று ஆயிச்சையா நேரம் நான் முடிச்சுறேன். என்னடா பிரசங்கம் பண்ணாமல் இது பண்ணிக்கிறாருன்னு நினைக்காதீங்க, இது உங்களுக்கு பிரசங்கத்துக்கு உபயோகப்படும். இந்த பார்வையெல்லாம் நமக்கு இருந்தால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு பேக் சப்போர்ட்டாக இருக்கும். காலேஜில் எங்களை அப்படி தான் உட்கார வச்சு சொல்லி நிற்பாங்க, என்னடா இவங்க சொல்கிறாங்களேன்னு பார்ப்போம்.
அதனால் நமக்கு பேக் போனாக இருக்கும் பிரசங்கம் பண்ணும்போது. இப்பொழுது நாம் இந்த பாலின் அவர் எழுதின நிருபங்கள் இருக்கிறது அல்லவா, சென்ட் பால் இல்லை, அவர் என்ன அவர் கிளைம் பண்ணிட்டாரு, நானும் பரிசுத்தவான். இயேசுவோடு இருந்தவர்கள் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள் என்று அழைத்தார்கள். அதுதான் வரலாறு சொல்லுது. அவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இஸ் வெரி பிரில்லியன்ட், வெரி நாலேஜபிள் பர்சன் சென்ட் பால். அவருக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை. அவர் என்ன சொல்கிறே, இயேசுவோடு இருந்தவங்க தான் நீங்கள் சொல்கிறல, நான் இயேசுவே பார்த்தேன். அவருடைய கிளைம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போது எளிய மக்களையும் நீங்களும் அது மாதிரி இருக்கலாம்பா அப்படின்னு. அவரை போல ஒரு ரெவல்யூஷனரி யாரும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி திருச்சபைகள் இந்த அளவுக்கு மலர்வதற்கான காரணமே சென்ட் பால் தான், இயேசுனுடைய சீடர்களை விட. புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய புரிதல் வேற. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்ததுனால, அந்த வல்லமையை அவர் அனுபவித்ததுனால, அவர் அந்த வல்லமையோடு சபைகளை அவர் எங்கே சென்றாலும் உருவாக்குறார். ஆகவே இந்த பாலின் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கிராஸ் இன் த பாலின் அப்போஸ்டல்ஸ், அதில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அவர் மையமாக எதை சொல்லுவாருன்னா, இதுதான். நம்ம 1 கொரிந்தியர் 1:18 படிங்கயா. ஆமாம், சிலுவை குறித்து உபதேசம் பைத்தியம். ஆமாம் ஆமாம். இவங்கெல்லாம் ஒரு பார்வை சொன்னாங்களே, இவர் சொல்கிற பாருங்க இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அவர் மையமே அவருக்கு, அவர் ஊழியத்தின் மையமே சிலுவை தான். பாடுகள் இல்லாமல் ஒன்றும் இல்லைப்பா, பாடுகளோடு தான்ப்பா நம்ம ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. பாடுகளோடு தான் செய்யணும். பாடுகள் இல்லாமலாம் ஊழியம் செய்ய முடியாது. அவமானம் இல்லாமல் ஊழியம் பண்ண முடியாது. காரி கூட துப்புவான். நம்ம செய்யாத நிந்தனைகளும் ஏற்க வேண்டும் சில நேரங்களில். அதுதான் பாலுடைய தாட். அது பாருங்க, இன்னும் ஆழமாக கடவுளை அறிந்தவன், ஊழியத்தை அறிந்தவன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மார்ட்டின் லூத்தர் இவ்வளோ புரட்சி பண்ணார்ல, அந்த 4 சுவிசேஷத்து மேலே எங்கே போய் அவர் நிற்கலை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் மேலே நின்றுதான் இவ்வளோ பெரிய புரட்சி அவர் கொண்டு வந்தார். புரியுதுங்களா? அவர் என்ன சொன்னாருன்னா, எப்பா, த கிராஸ் எஸ் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். என் விசுவாசம் தான் என்னை ரட்சிக்கும், என் விசுவாசம் தான் என்னை ரட்சிக்கும், நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அல்ல, என் விசுவாசம் தான் என்னை ரட்சிக்கும். அது மேலே தான் அவர் ஸ்டாண்ட் பண்ணார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். த கிராஸ் as a justification by faith. போகிறோம். அதே போல் இந்த 1:17 இல்லை, 1:17-16 வரும்ல, நீதி விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இது இவருடைய கூற்று. இதெல்லாம் இது மேல் தான் மார்ட்டின் லூத்தர் நிற்கிறார். இன்றைக்கு இத்தனை சபைகள் வளருவதுக்கு அதுதான் காரணமே. நம்ம கையில் பைபிள் இருக்குதுனாலும் அதுதான் காரணம். இன்றைக்கி திருவிருந்தில் அப்பமும் திராட்சை ரசம் 2 கொடுக்குறாங்கன்னா இதுதான் காரணம். ஒரு அப்பெல்லாம் வெறும் அப்பத்தை கொடுக்குற காலம், அதுக்கு பிற்பாடு திராட்சை ரசத்தை கொடுத்த காலம், அதுக்கு பிற்பாடு 2 கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காலம். திருச்சபையுடைய வரலாறுல அது மாறிக்கொண்டே வந்தது. ஆனால் இயேசு அதை அப்படி அறிமுகப்படுத்தவில்லை. அவருடைய சீடர்களுக்கு மட்டும்தானே கொடுத்தாரு, எல்லாருக்கும் கொடுக்கல அப்படின்ற ஒரு பார்வை. அதுக்கு பிற்பாடு யார் சீடர்கள் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி. எல்லாரும் தான் சீடர்கள். அல்லேலூயா. அது எல்லாரும் தான் சீடர்கள். நம்ம மட்டுமா சீடர்கள்? இயேசுவின் சீடர்கள். இயேசுவை யாரெல்லாம் பின்பற்ற விரும்புகிறார்களோ எல்லாரும் இல்லை. ஆகவே அந்த புரிதலோடு அவர் சொல்கிறார், த கிராஸ் எஸ் எ கிரேஸ். சிலுவைன்னா ஒன்றும் இல்லைப்பா, கிருபை தான்பா. அந்த கிருபையால் வாழ்கிறோம், கிருபையால் நிற்கிறோம், கிருபையால் அழைக்கப்பட்டோம்,
கிருபைக்குள்ளாகவே மறிக்கிறோம், கிருபைக்குள்ளாகவே எழுப்பப்படும். அதுதான் அவருடைய சத்தியம். எபேசியர் 2:8-9 அந்த பார்க்கலாம். ஏ கிஃப்ட் ஆஃப் கிரேஸ். அது அதெல்லாம் நம்மக்கிட்டலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், கடவுளால் தான். ஆனால் இந்த கிரேஸுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. The cross as the center of the preaching. அந்த பவுலுடைய அந்த மெசேஜில் மிக முக்கியமானது என்னன்னா அந்த கிராஸ் தான். முக்கியமானது கிராஸ். சிலுவை இல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து ஐயா தோத்துறேன். சிலுவை இல்லாமல் அவர் ஒன்றும் பேச மாட்டார். சிலுவை மையப்படுத்தி தான் பேசுவார். சிலுவை துன்பங்களோடு தான் அவர் பேசுவார். இந்த சிலுவை தாங்க எல்லாம் பேரியரை உடைக்கிறது, ஒற்றுமையை கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 2:14-16 நம்மையும் கடவுளையும் இணைக்கிறது. ஒருவரோடு ஒருவர் அன்பு கூற நம்மை அழைக்கிறது. ஆகவே நமக்கு வலிமை எது? சிலுவை தான். கலாத்தியர் 6:14 நாம் பார்க்கிறோம். எது உனக்கு பூஸ்ட்? சிலுவை தான். அதுதான், சிலுவை தான் நமக்கு மேன்மைக்குரியது. அதுதான் நமக்கு பலனை கொடுக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியங்களை வலியுறுத்துகிற இன்னும் ஆழமான கருத்துகள் இருக்கின்றன. அதில் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. ஆகவே சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு, ஆமாம், ஜான் நியூட்டன் நம் அனைவருக்கும் தெரியும். 18ஆம் நூற்றாண்டுகளில் கடவுளுக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். 250 பாடல்களுக்கு மேலாக எழுதினவர். த அமேசிங் கிரேஸ் என்ற ஒரு பாடல், மிக பிரபலமான ஒரு பாடல். அது அமேசிங் கிரேஸ், கிருபை தான். அந்த மனிதன் 11 வயதில் கப்பலுக்கு சென்று அவர் பணியாற்றுகிறான். அப்படி ஒரு நாள் புயல் வருகிறது. மரிக்கிற ஒரு தருவாயில் நிற்கிறான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அழைக்கிறான். அப்பொழுது கடவுள் அவரை ரட்சிக்கிறார். அவனுடைய பணி என்னவென்று சொன்னால் மனிதர்களை விற்பது. த ஸ்லேவ் ட்ரேட், அடிமைகளை விற்பது காசுக்கு. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அடிமைகளாக இருக்கிறவர்களெல்லாம் கொண்டு சென்று அவர்களை மற்ற நாடுகளிலே விற்கிற, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே விற்கிற ஒரு பணி. அந்த மனிதனை கடவுள் சந்தித்தார். அவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான்.